பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. ஆதியாகமம் 21:18 நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஜாதி ஆக்குவார். ஆமென். ஆகாட்ட தேவதூதன் சொல்லுகிறான், தேவன் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார். பிள்ளை எப்படி சத்தம் போட்டிருக்கும்? கண்டிப்பாக அழுது இருக்கும். வேறு எதுவுமே செஞ்சுருக்காரு பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட, ஒருவேளை அழுகையும் கண்ணீருமா இருக்கீங்களா? அந்த வருஷத்துலேருந்து இப்போ வரையா துவங்குறதுலேருந்து அழுகையும் கண்ணீருமா இருந்தால், ஆண்டவர் ஒரு தேவதூதனை போல உங்களுக்கு ஒரு சத்தத்தை கொடுக்குறார். உங்கள் அழுகையும் கண்ணீரை ஆண்டவர் மாற்றி நீ நினச்சிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். பாருங்கள், இங்கே இஸ்மவேலை ஆண்டவர் ஏன் இப்படி பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார்னா, ஆபிரகாமுடைய வித்து. ஆபிரகாமை ஆண்டவர் நேசித்தார். அவன் வித்தையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவன் வித்தையும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அதே போல் ஆபிரகாமுடைய வித்தை எப்படின்னா, நீங்கள் நானும் கல்வாரி சிலுவையில் சிந்தினா இயேசு கிறிஸ்துடைய வித்தினால நீங்கள் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு புதிய ஏற்பாட்டில் அழகாக வசனம் போட்டிருக்குது. உங்களை என்னையும் அவர் கைவிடுவாரா? கைவிட மாட்டார். நிச்சயமாக உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவார். அது மட்டும் இல்லை, உலக பிரகாரமாக சொல்லுவாங்க தனி மரம் தோப்பாகாது அப்படிம்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தனி மரம் இன்னைக்கு தோப்பாகி நிற்கிது. அப்படின்னா இன்னும் வரைக்கும் மெக்கால பாருங்கள், ஒரு அதிசயத்தோடு அங்கே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அற்புதமான ஸ்தலமாக ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். இஸ்லாமியர்கள்லாம் போய் அங்கே வழிபடுறாங்க. பாருங்கள், தனி மரத்தை ஆண்டவர் தோப்பாக்குறார். அதே போல் நீங்கள் தனி மரமாக இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை பெரிய ஜாதி ஆக்குவார். ஆமென். God bless you. ஆமென்.